ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு 5 பங்குகள் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான பங்குகள். இந்த பங்கோட விலை வந்துட்டு ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. ரூ. 50க்கும் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இந்த பங்கோட பொட்டன்ஷியல் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு மல்டி பேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த பங்கை நான் முதல்ல உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட ரூ. 20 ரூ. 22 அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா பங்குகளுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த பங்குகளை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அந்த நேரத்தில் தான் நானே ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 30% 35% வந்துட்டு ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஆனால் இன்னும் வந்துட்டு ஒரு ரூ. 50 கீழே ரூ. 50 கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரத்தோட இன்வெஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த மல்டி பேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்க இருக்குது. ஒருவேளை நம்ம அந்த வீடியோ போட்டப்போ மிஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கை பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்னால இந்த வீடியோ உங்களை போல் நிறைய யூஸ்ஃபுல் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்துட்டு சில பேர் நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்துட்டு அதை பண்ணணும் அப்படின்னு ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ நானும் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் வந்துட்டு அதை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஒரு ஸ்டாக் மாதிரி வந்துட்டு அந்த பங்குகளை பற்றி ஈஸியாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிடாதில்ல. அதனால் எங்கெங்கெல்லாம் அந்த சோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டேட்டாவை வந்துட்டு கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் அதுக்கான எல்லா டேட்டா கிடச்சிருக்கு. சில ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் கோ த்ரூ பண்ணேன். ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஃபர்தராக யூஎஸ் ஸ்டாக்லேயும் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம யூடியூப் கம்யூனிட்டியிலே வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட சுப்ரீம் மெம்பர்ஸுக்கு வந்துட்டு அடிஷ்னலாக என்ன ஃபீச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு இந்த யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது டாலருக்கும் ருபிக்கும் இருக்கிற அந்த கரன்சி அப்ரிசியேஷனோட ரிட்டர்ன்ஸும் சேர்ந்து வரும்போது நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அதில் நிறைய சார்ஜஸும் இருக்குது. ஏன்னா இப்போ கரன்சி கன்வர்ஷன் சார்ஜஸ், டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், அதே போல் வந்துட்டு இன்டர்னலாக நிறைய சார்ஜஸ் இருக்குது. இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நம்ம சூஸ் பண்ணுற ப்ரோக்கர்ஸ், நம்ம சூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் பொறுத்து வந்துட்டு இந்த சார்ஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாத்துலேயுமே எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அனலைஸ் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சுப்ரீம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சுப்ரீம் இன்வெஸ்டராக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின அடிஷ்னலான ஃபியூச்சர் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே முதல்ல பார்க்க போகிற பங்கு ஜூபிட்டர் இன்ஃபோ மீடியா. இந்த பங்கை பற்றி வந்துட்டு ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் நம்மளோட வீடியோ லிஸ்ட்டில் போயிட்டு நவம்பர் 26 அன்றைக்கி போட்ட வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதில் பார்ட் 1 வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்போது இந்த கரண்ட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட ரூ. 28 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு கரண்ட்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட ரூ. 43 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 35% ப்ராஃபிட்டில் இருக்குது. நவம்பர் 26 தான் நானும் என்னோடய போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரீசெண்டாக நல்ல ஒரு அட்ராக்டிவ் வேல்யூஷனில் இப்போ இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 43.6 கோடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 43.5. ஆனால் இண்டஸ்ட்ரிக் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 67.1 இருக்குது. இவங்களோட 50 டிவி ஹை லோ அப்படின்னு பார்க்கும்போது 58.15 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸ்டாக்கோட பிபை இன்னும் வந்துட்டு 7.31 தான் இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரியோட பிபை பாருங்களேன் 38.8. ஸோ இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வேல்யூ தான் வச்சுருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 20.8 தான். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வந்துட்டு இது புக் வேல்யூவோட ஈச்சாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஓரளவுக்கு அட்ராக்டிவ் வேல்யூஷன் இருக்காங்க. ஏன்னா ஆர்ஓசி கிட்டத்தட்ட 28%, ஆர்ஓஐ வந்துட்டு கிட்டத்தட்ட 20% அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10 இருக்குது. கடனும் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கடன் இல்லை சுத்தமாக. அதனால தான் வந்துட்டு இந்த பங்கை நம்ம அப்பவும் டிஸ்கஸ் பண்ணோம், இப்போவும் அதனால தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் 50 டிவி ஹையிலிருந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு 25% வந்துட்டு கீழே இருக்காங்க. ஸோ திரும்ப இவங்க மேலே போகும்போது 25%க்கு மேலே தான் அதிகமாக இருக்கும் இவங்க மேலே போகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அதில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக இந்த சார்ட்டை பற்றி நம்ம கிளியராக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்துட்டு இவங்க போன டைம் 57 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சடனாக ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு
இந்த ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கிற சின்ன ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு திரும்பவும் அவங்க ஒரு மேலே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ஏன்னா இந்த பொறுத்தளவுக்கும் இந்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த பங்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 2 தடவை வந்துட்டு இந்த பங்கு வந்துட்டு இந்த சப்போர்ட்டை வந்துட்டு டச் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு பவுன்ஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது அகைன் வந்துட்டு இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை அவங்க பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபர்தராக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பங்குகள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதோட இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ் ஷீட் அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கம்பெனி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவ்வளோக்கா ஒன்றும் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை, சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மார்ச் 2022 2023 வந்துட்டு நல்ல ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது கம்பெனி நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப குறைவான அளவு பிஸ்னஸாக இருந்தாலும் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் டு 12 மந்த் டேட்டாவும் வந்துட்டு நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. ஏன்னா மார்ச் 23 18.74% வந்துட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனால் கரண்ட்டாக 27.8 இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மார்ச் 2024 ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா? அடுத்தது அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா ப்ரொமோட்டர் கிட்ட 70.73% இருக்குது. ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்போ நமக்கு கிளியராகவே தெரியுது. அதே போல் பப்ளிக்கிட்ட வந்துட்டு 29.26% இருக்குது. இது கொஞ்சம் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா எஃப்ஐஏஸ் அண்ட் டிஐஏஸ் உள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா ஸோ இன்னமும் வந்துட்டு ப்ரைஸ் செக்ஷன் நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். பப்ளிக் மட்டுமே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இந்த பங்கில் வேறு எந்த டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொல்லவே முடியாது. பங்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பங்கு அது எனக்கு தோணுது. நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்விஸ் மிலிட்டரி கன்சூமர் குட்ஸ். இந்த பங்கை பற்றி நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பங்கையும் பற்றி முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நவம்பர் 26 வந்துட்டு ₹50 சீரியஸில் அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அப்போது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூ இருந்தாங்க. கிட்டத்தட்ட ₹20 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ₹28 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ₹8 வந்துட்டு ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இதுவும் வந்துட்டு 30% ப்ராஃபிட்டில் இருக்குது. இதுவும் நான் உங்களோட சொன்ன அன்றைக்கி தான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு இதை பை பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ஹையராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்கோட பிபை 76.6 இருக்குது. இது வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ரொம்ப ஹையராக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 8.47 டைம்ஸ் வந்துட்டு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் ஹையராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 32.2, லோ வந்துட்டு 11.3, ஆல்மோஸ்ட் வந்துட்டு 50 டிவி ஹை கிட்ட இருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு சைன் வேஸ் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இந்த கம்பெனியில் கடன் அப்படிங்கிறது 0 தான். ஸோ சுத்தமாக வந்து கம்பெனியில் கடனே இல்லை. அதனால தான் அப்போவும் அந்த ஸ்டாக்கை நம்ம ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பை பண்ண சொன்னோம். இப்போவும் அதனால தான் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கான முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஷீட் எடுத்து பார்க்கும்போது அது 2022 2023 இந்த டைமில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதுவும் ட்ரையல் டு 12 மந்த் வந்துட்டு கிட்டத்தட்ட 126 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே வந்துட்டு இவங்களோட பிஸ்னஸ் அப்படியே டேர்ன் ஓவர் ஆகிருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் குவார்டர் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு இதாக புரியும். பார்த்தீங்க அப்படின்னா 2020 பாருங்கள், 2021 2022 இந்த ரேஞ்சில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் 2022 மார்ச்லேருந்து வந்துட்டு கண்டினியூஸாக இவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். அடுத்ததாக இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது அதே மார்ச் 22 வந்துட்டு 1 கோடி 1.3 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு 2 கோடி டச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸை வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க காட்டன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷனாக பண்ணிகிட்ருக்காங்க. எஃப்எம்சிஜி பிஸ்னஸில் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக கம்பெனி நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தில் இருக்கிறது நமக்கு கிளியராக புரியுது. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் வேல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 566 கோடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 28.8. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 32.2, லோ வந்துட்டு 11.3. ஸ்டாக்கோட பிபிஐ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியதும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. புக் வேல்யூ வந்துட்டு 3.40 தான். டிவிடெண்ட் ஈல்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. இண்டஸ்ட்ரியோட பிபிஐ வந்துட்டு 40. அதே போல் இவங்க வந்துட்டு 50 டிவி ஹையிலிருந்து கிட்டத்தட்ட 10% வந்துட்டு குறைவாக தான் இருக்காங்க. மேபி இன்னும் வந்துட்டு 10% மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். கண்டிப்பாக வந்துட்டு லாங் டேர்முக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது
நல்ல ஒரு ப்ராஃபிட் தர வாய்ப்புகள் இருக்குது. இங்கே சடனாக வந்துட்டு 1 மந்த் 2 மந்த்தில் ப்ராஃபிட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் வந்துட்டு லாங் டேர்மில் இந்த கம்பெனி நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பங்கு ஒரு ₹200 கிட்ட போயிருக்க கூட ஆச்சரியப்படுறது எதுவும் இல்லை. அந்தளவுக்கு வந்துட்டு இவங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க வந்துட்டு கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு இவங்களோட ப்ராடக்ட்டை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தா வந்துட்டு எஃப்எம்சிஜி கம்பெனிஸில் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைவர்சிஃபை பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. இவங்க வந்துட்டு அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லையும் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களோட ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது வந்துட்டு நம்ம வாங்கின இடம் ரொம்ப ரொம்ப பெட்டரான பிளேஸாக தான் இருந்துச்சு. ரீசெண்டாக வந்துட்டு ஓரளவுக்கு பெட்டரான பிளேஸில் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்காங்க. மேபி நீங்கள் வந்துட்டு திரும்பவும் இந்த இடத்த ஒரு ₹27 அப்படிங்கிற ப்ரைஸ் செஞ்சு வரும்போது வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓப்பனாக சொல்ல போனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஹையரான வேல்யூவில் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பங்கு வந்துட்டு இன்னும் நல்ல மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்களோட இன்வெஸ்டர் கேட்டகரி எப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 63.85% ஸ்டேக் இருக்குது. எஃப்ஐஐ வந்து பெருசாக இந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்டலை. அதே போல் பப்ளிக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 36.13% இருக்குது. இதுலேயும் வந்துட்டு எஃப்ஐஐயும் டிஐயும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மோர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பங்கு இப்போ இருக்கிற லெவலோட நல்ல ஒரு லெவலில் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபியூச்சரில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நோட் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு அவங்க உள்ளே வரும்போது பங்கோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் மேலே போகிறக்கான வாய்ப்பு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளை இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதா வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் எதுலேயும் யோசித்து நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு JMJ ஃபின்டெக் லிமிடெட். இந்த கம்பெனியை பற்றியே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நவம்பர் 26ஆம் தேதி ₹50 சீரீஸில் இந்த பங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் வந்துட்டு ₹20 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ ₹25 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ₹5 வந்துட்டு ப்ரைஸ் மூமெண்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 20% ப்ராஃபிட்டில் நமக்கு இருக்குது. இந்த பங்கு வந்துட்டு ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணி அது மூலமாக தான் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இந்த பங்கோட ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் வந்துட்டு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்த பங்கு கிட்டத்தட்ட ₹307 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்த பங்கு ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இறக்கத்துலேருந்து வந்துட்டு இப்போ தான் அவங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே கிளியராக புரியும். ஸோ இப்போ நீங்கள் வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ தான் வந்துட்டு நல்ல ஒரு ட்ரெண்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பர் ட்ரெண்ட்லைனை வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மூலமாக ஃபார்ம் பண்ணி ஈஸியாக வந்துட்டு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ திரும்பவும் வந்துட்டு இந்த ஒரு சப்போர்ட்டை நீங்கள் ரீச் பண்ணும்போது பை பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்களோட மூவ்மெண்ட் பாருங்களேன், ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பங்குகளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபேவரான அந்த 200 EMA அண்ட் 50 EMA கிராஸ் ஓவர் அப்படிங்கிறதும் இன்னும் கூடிய சீக்கிரம் நடக்க போகிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடக்க போகும்போது ஈஸியாக உங்களுக்கு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டு வால்யூமும் வந்து ரீசெண்ட் டைமில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் அப் ட்ரெண்ட் ஃபார்மாக இருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சடன் ரேலி அப்படிங்கிறது பங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் கிராஸ் ஓவரெலாம் நடக்கும்போது கண்டிப்பாக அதில் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்க இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற வால்யூமுக்கும் இங்கே இருக்க வால்யூமுக்கும் பாருங்களேன் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு தெரியுது. அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டாக்கில் நல்ல விதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அந்த ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சீக்கிரமாக அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தால் மட்டும்தான் அதுக்கான வழிகள் இருக்குது. அதனால் டெஃபினட்டாக வந்து இந்த பங்குலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நான் சொன்னதுக்காக நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, ஃபேராக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு சொல்லும் போது தான் வந்து நானும் இன்வெஸ்ட் பண்ணேன். ஓகேங்களா? அதனால தான் திரும்பவும் இந்த வீடியோவை உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்துட்டு 30.5 கோடியாக இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 24. இவங்களோட புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 11. 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 32, லோ வந்துட்டு 12. ஸ்டாக்கோட பிபை வந்துட்டு 16.6. இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்காங்க. ROCE அண்ட் ROE வேல்யூ வந்துட்டு கொஞ்சம் புவரான வேல்யூ தான். 2.35, 0.91 அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10 இருக்குது. இதில் நான் முக்கியமாக பார்க்குறதும் கடன்னு பார்க்கும்போது பாருங்களேன் 0 கோடி. ஸோ கண்டிப்பாக கடனே கிடையாது. ஸோ நம்ம இப்போ பாஸ்ட்டாக பார்த்த 3 ஸ்டாக்குமே வந்துட்டு சுத்தமாக கடனே இல்லை. அதுதான் வந்து இதை பங்கேற்று வந்ததுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதே போல் இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஷீட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஸோ ரீசெண்ட் டைமில்
வருஷத்தில் வந்துட்டு ஓரளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்டு இவங்களோட சேல்ஸ் வந்துட்டு இருக்குது, அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதே போல் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 2020 வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூ இருந்தாங்க. அதுக்கப்புறமா 2021 வந்துட்டு ஓரளவுக்கு குறைச்சாங்க அந்த நெகட்டிவ் வேல்யூவை. ரீசெண்டாக இப்போ வந்துட்டு பாசிட்டிவாக வந்துட்டு மூவ் ஆயிருக்காங்க. அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அதுவும் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. கரண்ட்டாக வந்துட்டு லாஸ்ட் இயர் இவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ ஃபர்தராக வந்துட்டு இவங்களோட மார்ச் 24 ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதே போல் நெட் ப்ராஃபிட் சைடு பாருங்களேன், கிட்டத்தட்ட மார்ச் 2021 வரைக்குமே வந்துட்டு நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ பாசிட்டிவில் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு 1.8 கோடி அப்படிங்கிறது ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி பங்குகள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் தான். ஆனால் ரிஸ்க் எடுக்கும்போது உங்களுக்கு அதிகமான அதோட பயன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு ரொம்ப தெளிவாக உங்களோட முடிவு எடுங்க. ஓகேங்களா? அடுத்து 4வதாக பார்க்க போகிற பங்கு வந்துட்டு ஹேத்வே கேபிள்ஸ். இந்த பங்கை பற்றி நீங்கள் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே அந்த நவம்பர் 26 சீரியஸில் இந்த பங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்போவும் கரெக்டாக வந்துட்டு எக்ஸாக்டாக ₹20 அப்படிங்கிற ப்ரைஸ் இருந்தாங்க. இப்போ ₹23.95 அப்படிங்கிற இருக்காங்க. கிட்டத்தட்ட ₹3.95 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 16% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த பங்கை பொறுத்தளவுக்கும். அதே போல் இந்த பங்கும் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு ஹையர் ரேஞ்ச் போயிட்டு திரும்பவும் வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் அப்படிங்கிற எடுத்து நல்லா மேலே போனாங்க. அகைன் வந்துட்டு நல்லா தொடர்ந்து கீழே இறங்கியும் கிட்டத்தட்ட பல வாரங்கள் கீழே இறங்கியும் வந்துட்டு இந்த சப்போர்ட் வந்தோடனே இவங்க அப்ரேட் ட்ரெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு சப்போர்ட் வந்து இந்த பங்குக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த சமயத்தில் வந்துட்டு ஃபர்தராக திரும்ப இவங்க இந்த லெவலுக்கு ரீச் ஆக அவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதே சமயத்தில் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், வால்யூம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக பங்கு வந்துட்டு இப்போதைக்கு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து இந்த பங்கு நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பங்கை பொறுத்தளவுக்கும் இவங்க மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 4239 கோடி. இது வரைக்கும் நம்ம பார்த்த பங்குகளே வந்துட்டு இந்த பங்கு தான் அதிகமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டாக்கோட பிபிஐ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கண்டிப்பாக நமக்கு தெரியுது. புக் வேல்யூ வந்துட்டு 23.9 கிட்டத்தட்ட 24. ஸோ புக் வேல்யூவும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப சேமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஆப்ஷன் தான். ஸோ அதே போல் வந்துட்டு இவங்களோட ROC அண்ட் ROI வேல்யூ பார்க்கும்போது ஓரளவுக்கு பூரான வேல்யூ தான் வச்சுருக்காங்க. அடுத்ததாக ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேராக தான் இருக்காங்க. அதே போல் ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 2, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்க்கும்போது 6.86 கோடி இருக்குது. ஆனால் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 0 தான் இருக்குது. ஸோ டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கம்பெனியுமே வந்துட்டு கடன் குறைவாக தான் இருக்குது. அதை தான் வந்து நீங்கள் ஹைலைட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஷீட்னு பார்க்கும்போது, ஸோ இவங்க ஃபர்தராகவே குவார்டரும் சரி இயர் ஆனும் சரி நல்ல ஒரு சேல்ஸ் தான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கரண்ட்டாக வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே கண்கூடாக தெரியுது. நம்ம நீட்டாக பார்க்க முடியுது. அதையே ரீசெண்டாக கொடுத்த இவங்களோட Q3 பர்ஃபார்மன்ஸ் கூட நல்லாவே இருக்குது. ஏன்னா கரண்ட்டாக பாருங்களேன், 505 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்துட்டு 82 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 22 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன டைம் வந்து 20 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இயரில் வந்துட்டு 29 கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தராக இவங்களோட பிஸ்னஸும் டெவலப் ஆக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஹேத்வே கேபிள்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பிரபலமான கம்பெனி தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த பங்கும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் லாங் டேர்முக்கு ஒரு பின்னி லெவல் ஸ்டாக்ஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பங்குகள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பங்குகளையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க போகிற பங்கு வந்துட்டு சுஸ்லான் எனர்ஜி. இந்த பங்கை பற்றியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ₹50 சீரீஸில் பண்ணலை. ஏன்னா அப்போ வந்துட்டு அவங்களுக்கு கடன் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு அவங்க கடனை குறைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட நான் பேசியிருந்தேன். அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ₹35 to ₹40 அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. ₹35 நான் இந்த ஸ்டாக்கை நான் பை பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ₹30 வரைக்குமே போனாங்க. அதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ₹32 ₹30 வரைக்குமே போனாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு ₹35 தான் வாங்க சொல்லியிருந்தோம். அதனால நான் ₹35 நோட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ அதுலேருந்து நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ₹44.90 அப்படிங்கிற மாதிரி கரண்ட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ₹10 கிட்ட ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 22% வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஆனால் நான் இந்த ஸ்டாக்கை இதுக்கும் முன்னாடி வாங்கியிருக்கிறதுனால இந்த ஸ்டாக் எங்கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 110% ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இந்த பங்கில் இன்னும் வந்துட்டு நமக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு நான் முக்கியமான காரணமாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா பாரோயிங்ஸ் கால பாருங்களேன், மார்ச் 2012 அப்போ வந்துட்டு 14,000 கோடி வந்துட்டு கடன் வச்சுருக்காங்க. 15,000 கோடி கடன், 17,000 கோடி கடன், இந்த மாதிரி
கடனில் தத்தளித்து இருந்த கம்பெனி கரண்ட்டாக பாருங்களேன் வெறும் 146 கோடி தான் வச்சுருக்காங்க கரண்ட்டாக. ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியில் அட்ராக்டிவாக இருந்துச்சு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க பிஸ்னஸை வந்துட்டு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விட இவங்க வந்துட்டு எவ்வளோ டெடிக்கேட்டடாக வந்துட்டு இவங்க கடன் அடைக்க முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான பகுதியாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பங்கு வந்துட்டு பல பேரோட கேபிட்டல் அழிச்சாங்க. நமக்கு தெரியும் சுவிட்சர்லாந்து எனர்ஜி பற்றி ஸ்டோரி தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது. மேபி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் சுவிட்சர்லாண்டோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு பயங்கரமாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்த கம்பெனி ஒரு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது கொடுத்து இன்வெஸ்டருக்குலாம் வந்துட்டு வயிற்றில் புளி கதைக்க வச்சுருந்த பங்கு ரீசெண்ட் டைமில் ரொம்ப ரொம்ப கன்சாலிடேட் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு அவங்களோட க்ரோத் பார்த்த வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லைக் ஜொமோட்டோ மாதிரி. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற இன்வெஸ்டர் வந்துட்டு ஓரளவுக்கு தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் முன்னாடியே இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த மக்கள் இன்னும் வந்துட்டு இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான கம்பெனின்னு ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். ஓகேங்களா? ஆனால் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு இவங்களோட குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ரீசெண்ட் டைமில் வந்துட்டு இவங்களோட கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் இவங்களோட பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் கேபிடலைசேஷன் கிட்டத்தட்ட 60,549 கோடி, கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 44.9, புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 2.53 தான் இருக்குது. எல்லாமே குறைஞ்சிருச்சு ரீசெண்ட் டைமில் கிட்டத்தட்ட. அதே போல் இவங்களோட இன்டர்ன்ஷிப் வேல்யூ பாருங்களேன் 3.29 தான் இருக்குது. ஸோ இந்த 2 வேல்யூ வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போதைக்கு பங்கு வந்துட்டு ஹையரான வேல்யூ இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆர்ஓசி கிட்டத்தட்ட 20%, ஆர்ஓஐ இன்னும் அப்டேட் ஆகலை. ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த வேல்யூ கரெக்டாக அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஆனால் இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 50.7, லோ வந்துட்டு 6.95 இந்த மாதிரி வேல்யூ வச்சுருக்காங்க. இன்னும் வந்துட்டு இவங்க 52 ஹை ரீச் ஆகலை. ஆனால் இவங்களுக்கு பிரேக் அவுட் சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு சுவிட்சர்லாந்து கம்பெனியோட மந்த்லி டைம் ஃப்ரேம். இந்த டைம் ஃப்ரேமில் பாருங்களேன் ஆல்மோஸ்ட் இவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பங்கு நல்ல ஒரு வளர்ச்சி இது வரைக்குமே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ளூ லைனுக்கு பார்த்தீங்களா இதுதான் இவங்களோட ஐபிஓ லெவல். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவங்க ஃபர்தராக ஐபிஓவில் வரைக்குமே மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபர்தராக நல்ல ஒரு அப்டேட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க பிஸ்னஸ் இவங்களோட பைப்லைனில் வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இடம் இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைமில் அந்த ரினியூவபிள் எனர்ஜி பங்குகளுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு காலம் உருவாயிருக்கு. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இந்த பங்கு வந்துட்டு ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் இவ்வளோ நாளும் இந்த பங்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான பங்கு தான். ஸோ கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அமைச்சு இதோட பங்கோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த 5 பங்குகளை பற்றி எட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 5 பங்குகளுக்கும் ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கடன் தான். கடன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா பங்குலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான வேலையில் இருக்காங்க. ஸோ நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்துட்டு இந்த மாதிரி பங்குகள் வந்துட்டு கண்டிப்பாக ஃபியூச்சர் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா ப்ரோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற பங்காக பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் சொல்கிற பங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் அந்த பங்குகள் ரொம்ப அதிகமாக இல்லை. ஏன்னா நான் சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு P/E ரொம்ப கம்மியாக இருக்கிற பங்குகள். ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்கிற பங்குகளாக பார்த்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கும்போது வந்துட்டு இன்னும் அதில் போனஸ் அந்த மாதிரியெல்லாம் ஸ்ப்ளிட்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அப்புறம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி குறையும் போது வந்துட்டு இன்னும் நிறைய இன்வெஸ்டர் உள்ளே வருவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு முன்னாடி உள்ளே போகும்போது வந்துட்டு நமக்கு தான் அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி பங்குகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் இந்த பங்குகளும் நல்ல பங்குகள் தான், அந்த பங்குகளும் நல்ல பங்குகள் தான். ஸோ கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறது தான் இருக்குது. நம்மளோட டிசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்துட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். ஓகேங்களா? அதனால் ஸோ இந்த மாதிரி பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்துட்டு கொஞ்சமாக டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் கேஸ் எனக்கான வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.